கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? காசுங்கால இந்த மாதிரி போட் ஹவுஸ் எல்லாம் வந்து இரவு போட்டிங் போயிட்டு இப்போ விடிய வந்து திரும்பி கொண்டிருக்கணும். வாவ், எப்படி இருக்கு வேறுங்க, சூப்பராக இருக்கு. ஃபைன் 3000 கேட்கணும். எங்களை காசுக்கு பார்த்தா 50 லட்சத்துக்கு மேலே 4 பேருக்கு வருது. சரியான ஒரு ஆள்கிட்ட எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளை தேடி பிடிக்கணும். போட் ஹவுஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதில் வந்து 4-5 பெட்ரூம் இருக்குது. நாளைக்கு நாங்கள் உயிரோட இருக்குமென்னு தெரியாது. இந்த நேரம் இந்த மூமெண்ட் இந்த இடத்துல நிற்கிறோம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு இதில் ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டுருங்க. இது விடிய போயிட்டு அப்படியே பின்னேரம் பாரு மாதிரி பர் பர்சனுக்கு வந்து 2000 ரூபா. அலப்பியில் இந்த போட் ஹவுஸ் இருக்குது தானே, இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஓடைக்கில் வந்து கல்லு கடை இருக்குது. பேச்சுலர்ஸுக்கு தரமாட்டாங்களாம். எனக்கு விளங்க மாட்டேங்குது. நாங்களும் அப்படி தான் சொன்னாங்க. என்ன மாதிரி போட் அனுபவம் இருந்தது? ஷேரிங் போட்லையா போனீங்க? பேச்சுலர்ஸுக்கு ரூம் தராங்க இல்லை, போட் தராங்க இல்லை, இலங்கைன்ற ரூம் தராங்க இல்லை, என்னத்தை நாங்கள் செய்யலாம். அலப்பி வந்தீங்கன்னா அலப்பியில் வந்து என்னென்ன பார்க்கலாமன்றது இதிலே போட்டிருக்கோம். அலப்பி வரைக்கு வந்து கல்லில்லேன்னு சொல்லிட்டுனா நீங்கள் இந்த போட் தான் வந்து 9000 சொன்னவன். இது நம்மளுக்கு சரி வரையில். நாங்கள் எக்கச்சக்க நாள் வந்து இந்தியாவில் இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு வந்தாங்க. ஆனால் பட்ஜெட் போக குறைஞ்சி கொண்டே போகுது. ஸோ எங்களுக்கு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இரவு 11 மணிக்கு தான் செக்இன் பண்ணாங்க. வீக்கெண்ட் 2500 ரூபா. வெல்கம் ட்ரிங்க் தருவினோம். கேரளா சைடு லஞ்ச் வித் ஃபிஷ் அண்ட் சிக்கன், எவ்ரி டீ அண்ட் ஸ்நாக்ஸ் தருவினோம். ஒரு இடத்துக்கு போய் அது ரெண்டு வாழை கரைஞ்சி கொண்டே போகும். அப்போ காசை பார்க்க இல்லாதாடே. ஒரு பெரிய போட்டுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்ட்டு போய் பார்ப்போமா. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். மூணாறில் தொடங்கின பயணம் அப்படியே வந்து அலப்பிக்கு வந்துட்டோம். கேரளாவில் அலப்பி என்ற இடம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த போட் ஹவுஸ், போட் சஃபாரி மற்றது அதுக்கு எல்லாமே ஃபேமஸான இடம் இந்த அலப்பி தான். அலப்பியில் நாங்கள் வந்து காலை பொழுது தொடங்குது. நாங்கள் தங்கியிருக்கிற இடம் இதுதான். இது வந்து கோஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைச்சது. இந்திய காசுக்கு வந்து ஒரு 1800 ரூபா. இது எல்லாம் சீப்பான்னு யோசிப்பீங்களா? இதை விட குறைவே இல்லை. 3500 ரூபா, 4000 4 பேருக்குமே வந்து 1800 ரூபா தான். நாங்கள் ஆன்லைனில் பார்த்து அதுக்கு பிறகு அதுலேருந்து கோல் அடித்து இங்கே வந்து கொண்டு நாங்கள் நீங்களும் இங்கே வர்றீங்களா யூஸ் பண்ணுங்கள். கோஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து ஈஸியாக இருந்தது. அதோட இங்கால பக்கங்களில் கணக்கு இதுக்கு பக்கத்துலேயே வந்து போட் ஹவுஸ் இருக்குது. ஒரு காலை பொழுது நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் போட் ஹவுஸ் போமா இல்லையான்றது வந்து பிறகு தான் யோசிக்கணும். ஏன்னா முதல் எல்லாருமே கணக்கு பேர் கேட்க சொல்லிவிட்டால் ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கெல்லாம் போட் ஹவுஸ் பிடிக்கலாம். ஆனால் 2-3 விதமான பேக்கேஜுகள் இருக்குது. சில பேர் வந்து ஒவ்வொரு இடங்களையும் போய் நிப்பாட்டி காட்டினோம். சில பேர் வந்து அப்படியே போட்டை கொண்டே ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு நேராக கொண்டாடுற மாதிரி அப்படி கணக்கு பேக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நாங்கள் விலையும் வந்து கேட்டினாங்க. கிட்டத்தட்ட 2000 14,000 மட்டும் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு விலை சொல்லி கொண்டிருக்கோம். நார்மல் போட் ரைடுன்றே சில பேர் 7000க்கு இங்கே இருக்குது. 21 இடம் ஒரு இடத்துல மார்க்கெட் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இடத்துல கொண்டே நிப்பாட்டிட்டு கொண்டே வர மாதிரியும் பேக்கேஜஸ் இருக்குது. அதோட 24 மணித்தியால பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஆனால் அவையில் 21 மணித்தியாலம் வந்து நாங்கள் நடுவில் அந்த அலப்பின்ற பேக் போட்டை யார்ட் இருக்குது தானே, அதுக்கு நடுவுலேயே வந்து தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டு சொன்னோம். அந்த மாதிரி போட்டுகள் வந்து போட் ஹவுஸுகள் வந்து இந்த இதில் தான் இருக்குது பாருங்க. இதெல்லாம் அந்த போட் ஹவுஸ். இதுதான் அந்த பேக் போட்ட யார்ட். வாவ், எப்படி இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இதில் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து இந்த போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன போர்டுகளும் இருக்குது. சில பேர் ரைடுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன போர்டுகளையும் வந்து போயிடும். அந்த வந்த போர்டை பாருங்கள் எப்படி இருக்கு. அப்படியோ இஞ்சாலையும் வந்து சின்ன சின்ன போட்டுகள் இருக்குது. இது வந்து காலை பொழுது வந்துருக்கிறேன். ஒரு 9 மணி அப்படியே வந்துருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் சும்மா நார்மலாக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் இரவு நேரங்களில் தங்கலாம். இது வந்து சின்ன சின்ன போட்டுகள். இரவு தங்குறேன்டா வந்து அந்த மாதிரி ஹவுஸ் போட்டுகளில் தான் தங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் இல்லை டிப்பாட்டி இருக்கும் பாருங்க. அதெல்லாம் வந்து ஹவுஸ் போட்டர்ஸ் தான். விலையில் விசாரிக்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தங்கலாமா இல்லையாண்டு எங்கட பட்ஜெட்டுக்கு உண்மையிலே இடிக்குது. இந்திய காசுக்கு 14,000 3000 கேட்கணும். எங்களோட காசுக்கு பார்த்தா 50 லட்சத்துக்கு மேலே 4 பேருக்கு வருது. 24 மணி நேரம் அங்கே வந்து தங்கி
சாப்பாடு எல்லாமே வந்து எடுக்கலாம். ஆனால் ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட் ஹவுஸ் எல்லாம் வந்து இரவு போட்டிங்கு போயிட்டு இப்போ விடிய வந்து திரும்பி கொண்டிருக்கணும். நாங்களும் போட்டிங் போட மாட்டோம் வந்து 9 மணிக்கு எங்களை திருப்ப ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்து விடணும். ஹலோ செஃப், குட் மார்னிங். ஒரு வழியாக புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? காசுங்கால இவர் இந்த மாதிரி பெரிய போட்லாம் போக போகிறோம். இதுக்குள்ள வாஷ்ரூம்லேருந்து ஏசிலேருந்து சகலதுமே வந்திருக்கு. போட்டு காட்டினவங்களா? ஃபோட்டோஸ் அனுப்பினாங்களா? ரைட். சில பேர் தெரியல எவ்வளோ பெரிய சம்பவம் ஆச்சு தெரியல. அலைஞ்சு தெரியல. நைட்டு எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் விசாரித்து கொண்டு இருந்த நாங்கள் இந்த வேறுங்க இதில் ஏசி எல்லாம் போட்டிருக்கு. இப்படி இதுலேயும் வந்து வாங்கலன் கேட்போம் மாங்கள்கிட்ட இங்கேயும் எவ்வளோ ப்ரைஸ் போகுது என்ன மாதிரிண்டு. மலையாளம் பறையும். இந்த சைட் ஓட ஃபுல்லாக வந்து போட்டிங் தான். ப்ரைஸ் எவ்வளோ ஆகும் ஐயா? ஆ 4 பேர். சின்ன போட்டு பெரிய போட்டு ஹவுஸ் போட்டு. இதெல்லாம் வந்து ப்ரைவேட் போட்டு. அவருக்கு அவங்கள டைம் இந்த இடத்துல கேட்போம். 4 பேர். ஓ இல்லை, பஜ்லஸுக்கு தர மாட்டீங்களா? சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. சரி, விடிய எழும்பி விசாரிப்போம் என்றக்காண்டி தான் வந்த நாங்கள். அதோட நாங்கள்லாம் இங்கே ஹோட்டல் இருக்குது தானே, அதுலேயே அவையில் சொன்ன வந்து தாரமண்டு. அப்போ சும்மா கழிச்சிட்டு வந்து நாங்கள் இங்கே இருக்கிற வீடுகள், கேரளாவில் இருக்கிற வீடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன சின்ன வீடுகள். சில போட்டுகள் வந்து ஷேர் பண்ணுற போட்டுகள், ஷேரிங் போட்டுகள்னு இருக்குது. அப்போ அதில் வந்து 10 பெட்ரூம் இருக்கிற போட்டுகளும் இருக்குது. அப்போ அந்த ப்ரைஸும் கிட்டத்தட்ட அதுவும் விசாரிச்சுனாங்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கிட்ட தான் வித்தியாசப்படுது. ஆனால் நாங்கள் ப்ரைவேட் போட் தான் பார்க்கணும். ஒரு 2 பெட்ரூம் கொண்ட போட்டுன்னா வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேண்டியபடியாக அதுதான் பார்க்குறோம். ஃபுல்லாக வந்து இதான் பாருங்க. மற்ற இதில் பாருங்க, இந்த சின்ன சின்ன போட்டுகள்லேயும் வந்து ரைடுகள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. இது ஒரு நன்னி ரோடே உண்டு அலப்பி. நாங்கள் கூடுதலாக இதெல்லாம் படத்தெல்லாம் பார்த்துருப்போம். இன்றைக்கு தான் வந்து நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. யாழ்ப்பாணம் தெரியுமா? யாழ்ப்பாணம் ஸ்ரீ பார்த்தீங்களா? இலங்கைன்னு தெரியுது இல்லை. இவர் மலையாளம் குறைச்சி பறையும். மலையாளம் அறியும். அவருக்கு எந்த ஊர்லேருந்து வந்தீங்கன்ற இலங்கை என்று சொல்ல விளங்கியில் ஸ்ரீலங்கான்னு சொல்லத்தான் நாளைக்கு வந்து விளங்கிட்டு. இதில் வந்து மலை செஃப் அவர் மலையாள இதில் வேலை செய்கிறவர். வேலையெல்லாம் வந்து நேற்று போயிடுச்சு. இன்றைக்கு விடிய வந்து கொண்டிருக்கணும். பைசுகள் நாங்களும் அப்படித்தான் சொன்னாங்க. என்ன மாதிரி போட் அனுபவம் இருந்தது? ஷேரிங் போட்லையா போனீங்க? ஓகே சரி. ஆமாங்க யூடியூப் ரைட். ஓகே. இங்கே வந்து கழிச்சு நாங்கள் இதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் குறைவாக தான் சொல்லினோம். ஆனால் ப்ரைஸுகள் வந்து மாறுபட்டு கொண்டே இருக்குது. ஒரு அவுட்டாக போக ஒவ்வொரு நைட் ஏசி என்னென்னு சொல்கிறது. இது வந்து குறையத்தான் சொன்னதான் நான் இந்த போட் வந்து கொஞ்சம் பழைய போட்டாக இருக்குது. ஆனால் இன்னொரு இடத்துல சொன்னவன் கொஞ்சம் கூட சொன்னவன் அது கொஞ்சம் புது போட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து போட்டில் போயிட்டு வர்றாங்க லக்கேஜ் கொண்டு வரணும். இது கல்லு கடை எங்கே வருங்க. கல்லு கடையெல்லாம் வந்து இங்கே நோமலாக வந்து சின்ன சின்ன ஓடைகளுக்குள்ளே இருக்கும். மற்றது லோட்டரி டிக்கெட் அது இது நீங்கள் வரங்கள் கூடுதலாக வந்து அதை தான் விரும்பி எடுப்பேன்.
இல்லை எல்லாரும் போஸ்ட் கொடுக்குற மாதிரி நிற்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய போட் ஹவுஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதில் வந்து 4-5 பெட்ரூம் இருக்குது. கிளப்பிங் போர்டா? ஓகே ஓகே. இங்கே வந்து பரல் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு. இது வந்து கணக்கு ரூம் இருக்குது. இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்று வீட்டு படகு கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஷேரிங் மாதிரி தான். அவங்க கப்பல்ஸாக வந்தால் நம்ம பேச்சல் தான் போகிறாங்க. புரியலை நீங்கள் போங்க. அவங்க இங்கே பாருங்க இவ்வளோ வந்து போட்டான். இதில் நிற்கிறது எல்லாமே வந்து போட்டான். இது பெரிய அமெரிக்கா தான் நம்ம இப்போ இந்த நாங்கள் பார்த்த போட் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஃபேமிலி போட். அது ஷேரிங் போட் மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட் போட் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த கிட்டையில் விசாரித்து போகக்கூடிய மாதிரி இருந்தால் போவோம். சரி, ஒரு பெரிய போட்டுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்ட்டு போய் பார்ப்போமா? ரைட், இதுதான் போச். சரி, இப்போ இங்கே சைட்டு இந்த போட் ஹவுஸ் எல்லாமே வந்து விசாரித்து நாங்கள் என்னென்று விலை கேட்டுட்டு வந்தாங்க. அதோட உள்ளுக்குள்ளே வீடியோ எடுப்ப மாட்டா அவையில் இல்லை. உள்ளுக்குள்ளே போயிடாது. 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு வாங்கன்ற மாதிரி என்று சொல்லி கொண்டிங்கன்னா, அதனால் நாங்கள் சரியான ஒரு ஆள்கிட்ட எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆளை தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சிட்டு இன்றைக்கு போட் ஹவுஸில் போவோமேண்டா. ஒரே ஒருக்கா வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருக்குறோம். லைஃப்பில் ஒரே ஒருக்கா செய்யணுமென்ற ஆசை. நாளைக்கு என்ன நடக்குமென்று எங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருக்குமென்னு தெரியாது. இந்த நேரம் இந்த மூமெண்ட் இந்த இடத்துல நிற்கிறோம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதோட நாங்கள் எக்கச்சக்க நாள் வந்து இந்தியாவில் இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு வந்தாங்க. ஆனால் பட்ஜெட் போக குறைஞ்சி கொண்டே போகுது. அது இந்த மடங்கு பெருசுன்றபடியாக அதோட நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்கிற ஒரு இடத்துக்கு போய் அது ரெண்டு வாழில் கரைஞ்சி கொண்டே போகும். அப்போ காசை பார்க்கல அதுதானே. அப்போ பார்ப்போம் எவ்வளோ நாள் நிற்கக்கூடிய மாதிரி இருக்கோ அவ்வளோ நாள் நின்று எங்களோட அனுபவத்தையும் வந்து பகிர்ந்து கொள்வோம். இதுதான் இங்கே இருக்கிற கடை. கூடுதலாக இங்கே இருக்கிற கடை எல்லாம் எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது சரி, அலப்பியில் இந்த போட் ஹவுஸ் இருக்குது தானே. இதுக்கு பக்கத்துலேயே இந்த ஓடைக்கில் வந்து கல் கடை இருக்குது. விட்டியவே வந்து கல் குடிக்கலாம். இப்போ 8:30-9 மணி தான். கல் கடை எப்படி இருக்குன்னு வேறு கல்லிலா. ஓகே ஓகே, இதுதான் வந்து கல் கடை இல்லையாவா? கல்லில் அதில் போட்டுருக்கானே இந்த போட்டுன்ற படம் போட்டு அதில் பின்ன இது போட்டு வரைக்கு வந்து கல் இல்லைன்னு சொல்லிட்டுனா நீங்கள் நினைக்கிறீங்களா கல் குடிக்க வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்கு வந்து நாங்கள். ஆனால் கல் குடித்தாலும் கல் குடிக்கிறதில் தவறு இல்லை. அந்த என்ன இதில் எல்லாமே வந்து தோசை இதுக்கு எல்லாமே வந்து கல் விட்டு தான் வந்து புளிக்க வைப்பினோம். சின்ன பிள்ளைகளுக்கு வயிற்றில் பூச்சின்னா கல் குடிப்பினோம். அது எல்லாமே வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். ரைட், இப்படி சின்ன சின்ன போட்லேயும் போகலாம். பார்ப்போம். இந்த போட் தான் வந்து 9,000 சொன்னவன். இது நம்மளுக்கு சரிவரையில் பார்க்குறதுக்கு ஒரு பழைய போட்டால் ஃபீல் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து வேறு எதுவும் போட் கதைப்போம் காய்ச்சிட்டு போவோம். கட்டாயமே போட் ஹவுஸ் போகிறோம். இந்த போட்டுகளுக்கு தண்ணிகள் எல்லாமே ஏற்றி கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து அவையிலோடு தான் வரும். பிரேக்ஃபாஸ்ட்டே வேண்டாண்டா. சாப்பிட்டு வயிறு சமைக்குது இல்லை, கேஸ் ஃபோமான மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. இந்த போட்டெல்லாம் வந்து புது போட் மாதிரி நல்ல அழகாக இருக்குது. அப்போது பார்த்த போட் பேச்சுலர்ஸுக்கு தரமாட்டாங்களாம். எனக்கு விளங்க மாட்டேங்குது. பேச்சுலர்ஸுக்கு ரூம் தராங்க இல்லை, போட் தராங்க இல்லை, இலங்கைன்ற ரூம் தராங்க இல்லை. என்னத்தை நாங்கள் செய்கிறது? அது எங்கே போனாலும் அது ப்ராப்பர் செக்கிங் இருக்கும். அது நம்ம செய்ய முடியாது. இதுதான் கிடையாது. இதுதான் வந்தோமா? ஓ, அப்படியோ நாங்கள் தாங்கிட்டு இருக்கிற ரூமையும் வந்து உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம்.
காஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து இங்கே வந்து கபானாஸும் இருக்குது, அதோட பெரிய ரூம்ஸும் இருக்குது. நாங்கள் ரூம்ஸ் தான் எடுத்துனாங்க. ரூம்ஸுன்ற விலை ஆரம்பத்திலே சொல்லியிருப்போம், சீப்பாக இருந்தது. இந்த இதில் கதில் எல்லாம் போட்டு ஒரு கம்யூனிட்டி தான் இருக்குது. அதோட நீங்கள் அலப்பி வந்தீங்கன்னா அலப்பியில் வந்து என்னென்ன பார்க்கலாமன்றது இதிலே போட்டிருக்கணும். அலப்பி பீச் இதுலேருந்து 6.9 கிலோமீட்டர் லைட் ஹவுஸ் இருக்குது, இந்த மியூசியம் இருக்குது. இந்த இதெல்லாமே வந்து இந்த சர்ச் தான் பழமை வாய்ந்த சர்ச். இந்த மாதிரி சர்ச்சுகள் எல்லாமே வந்து போய் பார்க்கலாமன்ட்டு போட்டிருக்கேன். இந்த இதில் சர்ச் போட்டு அது வந்துட்டு இதுவா இல்லை இதுலேருந்து இந்த சர்ச் கிடையாது. இதுலேருந்து என்னென்ன பார்க்கலாமன்ட்டு அது இதிலே போட்டிருக்கணும். 4 person 1200 for 2 hours ப்ரைஸிங். நம்ம இடத்துல எவ்வளோ சொன்னாங்க? 3000 கேட்டான் அவன் 3 ஹவர்ஸ்க்கு. சரி 4000 கேட்டான். ஸோ அதுதான் நீங்கள் வந்துட்டு 500 per person for 2 hours boat ரைடிங். இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ரைடும் அது வந்து அலப்பி போட் ஹவுஸ் இதில் ஒரு பேக்கேஜ் ஒன்று போட்டுருங்க. இது விடிய போயிட்டு அப்படியே பின்னேறம் போகிற மாதிரி. per பர்சனுக்கு வந்து 2000 ரூபா. இது மற்றது வீக்கெண்ட்னா 2500 வெல்கம் ட்ரிங்க் தருவினோம். கேரளா சைடு லஞ்ச் வித் ஃபிஷ் அண்ட் சிக்கன், எவ்ரி டீ அண்ட் ஸ்நாக்ஸ் தருவினோம். அது ஹைஜாக்கிங் செய்யலாம், கயாக்கிங் செய்யலாம். 800 ரூபா ஒரு ஆளுக்கு. மற்றது வில்லேஜ் இதில் ரூல்ஸ் போட்டிங்கன்னா per பர்சன் இதில் போட்டிங்கன்னா ஃபன்னாக இருக்கும். சரி, இப்படி இது ஒரு கம்யூனிட்டி மேட்டான் இருக்குது. நீங்கள் வந்தால் எங்களுக்குமே நாங்கள் பார்த்ததுலேயே சரியான சீப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களுக்கு மேலேயும் ரூமையும் வந்து காட்டோம். சொல்லுக்கலாம் ரூம். ஸோ எங்களுக்கு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இரவு 11 மணிக்கு தான் செக்இன் பண்ணாங்க. அதனால் எங்களுக்கு காட்ட முடியாமல் போயிட்டு இதுதான் எங்களுடைய ரூம். நண்பர்களே, என்னதாச்சுன்னா இதில் டபுள் பெட் ஒன்று தான் கிடந்தது. இது 4 பேருன்றபடியாக இங்கே பெட் போட்டு தந்தவ. இதில் சைடில் எல்லாம் அவ்வளோ போர்டு எல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கணுமே. இது எல்லாமே வந்து போகிறது தான்.